Hi hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் லீஃப் ஃபில்லிங் டைப் 3 பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து டைப் 1 டைப் 2 வந்து ரெண்டு விதமாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள். இப்போ வந்து டைப் 3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் போடும்போது கொஞ்சம் பெரிய லீஃபாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டைப் 1 டைப் 2 இந்த மெத்தடில் வந்து லீஃபை வந்து ஃபில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ரொம்ப சின்ன லீஃப் வந்து அங்கங்கே இருக்குது அப்படின்னா வந்து இப்போ போட போகிற மெத்தடில் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன லீஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து போட்ட லீஃபில் வந்து ரெண்டு பக்கமும் தனித்தனியாக வந்து பிரித்து போட்டிருப்போம். ஒரு பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஆஃப் போட்டிருப்போம். ஆனால் இந்த லீஃபில் வந்து அப்படியே ஒரு பக்கமாக இருந்து வந்து நம்ம போட்டு வரணும் ஸ்லாண்டிங்காக. பாருங்கள், நான் வந்து இந்த லீஃபையே வந்து 3 விதமாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து 2 த்ரெட்டு வச்சு போட்டு காமிக்கிறேன் எம்போஸ்டாக. அடுத்தது ஒரு த்ரெட்டு வச்சு போட்டு காமிக்கிறேன். அடுத்தது த்ரெட்டு வைக்காத போட்டு காமிக்கிறேன். இந்த 3 விதமாகவும் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சென்டராக இருக்கிற லீஃபில் வந்து 2 பைப்பிங் த்ரெட் வந்து வைக்கிறேன், 2ஆக கட் பண்ணி. பாருங்கள், இந்த த்ரெட்டு வந்து இந்த மாதிரி சைடாகவும் வைக்கலாம், நேராகவும் வைக்கலாம். நம்ம லீஃபோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு சில லீஃபில் வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி லீஃப்க்கெலாம் வந்து சைடாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சில லீஃப் வந்து இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும், அதுக்கெலாம் வந்து நேராக வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எந்த கலர் த்ரெட்டில் போடுறோமோ அந்த கலர் த்ரெட்டில் வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் அவுட்லைன் போடும் போது பாருங்கள், இந்த மாதிரி பக்கம் பக்கம் ஒட்டி இருக்கிற லீஃபுக்கு ஒரு டிசைனுக்கோ வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போடும் போது அப்படியே கன்யூஸாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணாட் போட்டு ஒரு இதுக்கும் வந்து போடணும்னு தேவையில்லை. நீங்கள் சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போடும் போது 2 த்ரெட்டையும் சேர்த்தி போடுறீங்களா அப்படின்னு வந்து கவனிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு த்ரெட்டில் போடும் போது அந்த எண்ணாட் வந்து ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நல்லா பின்னாடி இப்படி இழுத்து பார்த்துருங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வந்து 2 த்ரெட்டாக நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம செயின் அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளியில் போகாத மாதிரி அதுக்குள்ளாரையே ஒட்டணும். இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக ஒட்டலாம். வந்து கொஞ்சம் பெருசாக ஒட்டுறதுனால என்ன மிஸ்டேக் வரும்னு சொல்கிறேன், அதுக்காக வந்து கொஞ்சம் பெருசாக ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இப்படி சைடாக வந்து ஃபில் பண்ணணும், ஸ்லாண்டிங்காக ஃபில் பண்ணணும். நீங்கள் ஷார்ப் எட்ஜிலேருந்து ஆரம்பிங்க. பாருங்கள், நீங்கள் அந்த செயின் அவுட்லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த அவுட்லைனில் உள்ள ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு, இந்த மாதிரி தான் 2 பக்கமும் ஸ்லாண்டிங்காக நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், அடுத்தது வந்து பிகினர்ஸ் வந்து செய்யக்கூடிய இன்னொன்று மிஸ்டேக் வந்து இந்த லீஃப் ஃபில் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்லாண்டிங்காக இழுக்கும் போது ரொம்ப இழுத்துருவோம் நீடியில். இப்படி ரொம்ப இழுக்கும் போது பாருங்கள், அந்த இடத்துல அந்த லீஃப் வந்து அந்த ஷேப்பே கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால் வந்து த்ரெட்டை ரொம்ப இழுத்து போடாதீங்க. இப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், உள் சைடு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளி சைடு வந்து ஸ்டிச் பண்ணி இப்படி இழுக்கும் போது ரொம்ப இழுத்துறாதீங்க. லைட்டாக இழுக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த ஷேப் மாறாது. பாருங்கள், இப்போ முடிக்கும் போது நம்மளுக்கு அந்த உள்ளார வச்ச பைப்பிங் த்ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து நம்ம நீட்டில் வச்சு தள்ளிக்கலாம். ஆனால் நம்ம ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கும் போது என்ன மிஸ்டேக் வரும்னு சொல்கிறேன்னு, இந்த மிஸ்டேக் தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வைக்கும் போது வெளியில் நம்ம ஸ்டிச் போடும் போது வெளியில் ரொம்ப நீட்டிகிட்ருக்கும். அதனால் நீங்கள் வந்து சின்னதாக வைங்க, ரொம்ப வந்து அந்த அளவுக்கே வைக்காதீங்க. வந்து இப்போ வந்து பின்னில் தள்ளிட்டேன், அது உள்ளார போயிடுச்சு கொஞ்சம். இப்போ வந்து மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பிகினர் செய்கிற இன்னொன்று மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நேராக வந்து அப்படியே வந்திருக்கும். ரொம்ப ஸ்லாண்டிங்காக வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரொம்ப ஸ்லாண்டிங்காக வரல. நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்லாண்டிங்காக ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் நேராக வர மாதிரி இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு 2 த்ரெட் வச்சோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு த்ரெட் வச்சுருக்கேன். அது சின்ன த்ரெட்டாக இருக்கிறதுனால 2 பக்கமும் பிரிஞ்சிருச்சு, ரொம்ப சின்னதாக கட் பண்ணதுனால. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லீஃப் வந்து ஃபில் பண்ண மாதிரியே தான் இதுவும் வந்து ஃபில் பண்ணணும், ஸ்லாண்டிங்காக ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டுவாங்க. நீங்கள் ஸ்லாண்டிங்காக போகிறது வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துட்டிங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு வந்து நேராக வந்துடும். பாருங்கள், நல்லாவே ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி இந்த லீஃபோட பாதி பாகத்துலேருந்தே நீங்கள் வந்து போட ஆரம்பிங்க அந்த ஸ்லாண்டிங்காக. நீங்கள் அப்புறம் போடும்போது நீடியில் வந்து ரொம்ப த்ரெட்டை வந்து இழுத்துறாதீங்க. பாருங்கள், இப்படி இழுக்காத லைட்டாக நீங்கள் வந்து எடுத்து போடும்போது
உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாது. நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை இழுக்கும் போது அந்த நீடிலுக்கு கொஞ்சம் அந்த டிப்பில் வச்சே இழுக்காதீங்க, கொஞ்சம் மேலே வச்சே இழுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தள்ளி இழுங்க. அப்படி இழுக்கும் போது த்ரெட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கட் ஆகாது. ரொம்பவும் வந்து நீங்கள் போடும் போது ஈஸியாக வந்துடும். ரொம்ப இழுக்கிற மாதிரி வராது உங்களுக்கு. நீங்கள் ஃபில் பண்ணும் போது நல்லா நெருக்கமாக ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. அந்த லாக் செயினும் பாருங்கள், நீங்கள் ஸ்லாண்டிங்காக போடுறதுக்கு நேராகவே வந்து போடுங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா நெருக்கமாக வரும். பாருங்கள், இப்போ வந்து முடிச்சாச்சு. எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டு நல்லா அடியில் இழுத்து பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், 2 லீஃப்க்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து அந்த ஷேப் வந்து மாறி இருக்க லீஃப் ஷேப்பே ரொம்ப இழுத்ததுனால. இப்போ 2வது போட்டது பாருங்கள், அந்த லீஃப் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ 3rd டைப் வந்து நம்ம எந்த த்ரெட்டும் வந்து அடியில் வைக்காத அப்படியே வந்து ஃபில் பண்ணிட்டு வருவோம். நான் வந்து அடியில் த்ரெட் வச்சு ஃபில் பண்ண மாதிரியே தான் இதுவும் வந்து ஃபில் பண்ணணும். பாருங்கள், அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டே வரணும். நீங்கள் நீடியில் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நல்ல ஸ்லாண்டிங்காக போட்டுவாங்க. இப்போ பாருங்கள், போட்டாச்சு. உங்களுக்கு 3 லீஃபுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ வந்து இதை சுற்றியும் நம்ம சீனி பாசி கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக சீனி பாசி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு த்ரெட்டு வச்சு போட்டது எப்படி இருக்குது, 2 த்ரெட்டு வச்சு போட்டது எப்படி இருக்குன்னு. நம்ம த்ரெட்டே வைக்காத போட்டிருக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு த்ரெட்டு வச்சு போட்டது நல்லா எம்போஸ்டாக இருக்குது, 2 த்ரெட்டு வச்சு போட்டதும் நல்லா எம்போஸ்டாக இருக்குது. ஆனால் அது வந்து ஷேப் கொஞ்சம் வந்து மாறிடுச்சு. ஆனால் நம்ம இப்போ சீனி பாசி கொடுக்கும்போது அவுட்லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா வந்து தெரியல. எதுவும் வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சீனி பாசி கொடுத்ததோடு மட்டும் இல்லாத அதுக்கப்புறம் நான் 2 லைனு செயின் அவுட்லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடியில் வந்து த்ரெட்டு கொடுத்து போடுறதுக்கும் எம்போஸ்டாக போடுறதுக்கும் த்ரெட்டு கொடுக்காத ப்ளைனாக போடுறதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எம்போஸ்டாக போடுறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்கும் ப்ளைனாக போடுறதோட. ஏன்னா நம்ம ப்ளைனாக போடுறது வந்து அவ்வளோவா நெருக்கமாக போட மாட்டோம். எம்போஸ்டாக போடுறது வந்து உள்ளார த்ரெட்டை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நெருக்கமாக போடுவோம். ரொம்ப நெருக்கமாக போடும்போது வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 3 விதமான லீஃபில் உங்களுக்கு எந்த லீஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா விதமான லீஃபும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல்ட்ரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.